நாங்கள் ஏதாவது தப்பு பண்ணுறோமா இல்லை ஏதாவது நீங்கள் போகலன்னா எங்களையும் போவாதுன்னு சொன்னால் எப்படி? நாளைக்கு ஓட்டு இல்லைன்னா நீங்கள் தான் சொல்லுவீங்க ஆட்சியில் இருந்தீங்க ஓட்டுலாம் சேர்க்காம விட்டீங்கன்னு சொல்லுவீங்க. கரெக்டாக தான் பண்ணிட்டு சார். பத்மநாபர் கோயிலுக்கு போறீங்க, என்ன அதுக்கு என்ன சார்? திமுக நடந்த அறிவு திருவிழா தாவக்காக விமர்சனம் சரியா நடத்தப்படுது. இன்னைக்கு திருச்சி மாவட்டத்தில் நடக்கிற நிகழ்ச்சியை பேசு. அரசியல் எஸ்ஏஆர்ல இப்ப திமுக தான் எல்லாம் ஃபுல்லா போயிட்டு இருக்காங்க. சரி நீ சொல்லு பிஎல்ஓ ஒன்று போட்டிருக்காங்களா? பிஎல்2 தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட பிஎல்2 இருக்கு. அந்த பிஎல்2 தேர்தல் ஆணையம் அனுமதி கொடுத்துருக்கு. ஒரு நாளைக்கு 50 ஓட்டு சேர்க்கணும். அவங்க கூட போனா அதுக்கு என்ன தப்பு? நீங்க கூட வர வேண்டியதானே, அதுக்கு என்ன இருக்கு? யாரையாவது வேணான்னு சொல்றோமா? எப்படி அவங்க ஏதோ குறை சொல்றாங்க? அதான் கம்ப்ளீட்டா திருச்சி மாவட்டம் நான் சொல்றேங்க. அதெல்லாம் சும்மா கேள்விப்பட்டதெல்லாம் சொல்லாதீங்க சார். மொத்தம் திருச்சி மாவட்டத்தில் இருக்கிற 9 சட்டமன்ற தொகுதியிலும் அனைத்து வாக்கு பூத்துக்கும் பிஎல் போட்டாச்சு. எங்கேயாவது சில பேர் வேலை தெரியலன்னா கூட மாற்றி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு கூட சொல்லித்தரத்துக்கு ஆள் அனுப்பிச்சிருக்கு. BLA2 போட்டாங்க. பிடிஏ கட்சியிலேருந்து போட்டிருக்காங்க. BLA2 அரசாங்கத்தால் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டவங்க அவங்க போகிறாங்க. இதை நாங்கள் எல்லாரும் வாக்காளர் யாராவது நீ உங்களை வேணான்னு சொன்னா தானே எங்களுக்கு பிரச்சனை. எல்லாருக்கும் எல்லாரும் சொல்லி முதலமைச்சர் சொல்லியிருக்காரு, செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இதில் என்ன இருக்கு குறை? பிஎல்ஓ இல்லாம திமுக அந்த ஐடிவிங்க ஸ்ரீரங்கத்தில் ஒரு இடத்துல அவங்க அந்த ஃபார்ம் கொடுத்து ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வீடியோவே வைரல் ஆகிட்டு நான் சொல்றேன். ஃபார்ம் கொடுத்து ஃபுல்லப் பண்றதுல என்ன தப்பு அதை மட்டும் சொல்லு. இருங்க, அரசு நான் சொல்றேன். நான் கொஞ்சம் இருங்கங்க. அரசு ஊழியர் புதுசா அங்கன்வாடி பணியாளர் போட்டிருக்காங்க, சத்துணவு பணியாளர் போட்டிருக்காங்க, ரேஷன் கடையில் இருக்கிறவங்க போட்டிருக்காங்க. இன்னும் 2 நாளைக்கு அவங்க தெரிஞ்சுக்கிற வரைக்கும் யாராவது கூட ஹெல்ப் பண்றதுல என்ன இருக்கு? நாங்க ஏதாவது தப்பு பண்றோமா இல்ல ஏதாவது நீங்க போகலன்னா எங்களையும் போவாதுன்னு சொன்னா எப்படி? நாளைக்கு ஓட்டு இல்லைன்னா நீங்க தான் சொல்லுவீங்க ஆட்சியில் இருந்தீங்க ஓட்டுலாம் சேர்க்காம விட்டீங்கன்னு சொல்லுவீங்க. கரெக்டா தான் பண்ணிருக்கேன் சார். சார் அவங்க கிட்டத்தட்ட நம்ம 3 தடவை 4 தடவை லெட்டர் எழுதுனா தான் கொடுக்குறாங்க. அது கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. கேட்டு தான் கொடுக்க போறாங்க.